வணக்கம். எங்கள் வினோதன் நூலகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமாற வரவேற்கிறோம். இந்த நூலகமும் காணொளி பதிவுகளும் பெங்களூரைச் சேர்ந்த புலவர் வினோதன் அவர்களின் நினைவாக உருவாக்கப்பட்டவை. தமிழ் மொழியின் செழுமையும் பாரம்பரிய செல்வத்தையும் அனைவரும் நெருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டும் எனும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இங்கு நீங்கள் பல பழமையான மற்றும் அரிய தமிழ் நூல்களை மின் நூல்களாக வாசிக்கவும் பதிவிறக்கம் செய்யவும் முடியும். இதில் அடங்கும் நூல் வகைகள் தமிழ் இலக்கியம், தமிழ் வரலாறு, அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நூல்கள், கலை, சமயம், கவிதைகள், கதைகள் மற்றும் பல நூல்கள். தமிழில் எழுதப்பட்ட காப்பியங்கள், ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், சைவ காப்பியங்கள், சமண காப்பியங்கள் என்று பல காப்பியங்கள் உள்ளன. ஒவ்வொரு காப்பியமும் தனித்தனி சிறப்புகளை பெற்றுள்ளது. காப்பியங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஐம்பெரும் காப்பியங்கள் ஆகும். அப்படி சிறப்பு வாய்ந்த ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று சிவக சிந்தாமணி. நாம் இப்பொழுது சிவக சிந்தாமணியை பற்றி சில குறிப்புகள் இங்கு பார்ப்போம். செந்தமிழ் மொழி சிறந்து விளங்குகின்ற ஐம்பெரும் காப்பியங்களில் சிவக சிந்தாமணி ஒன்று. இது சொற்சுவை பொருட்சுவை வாய்ந்து நனி சிறந்த இலக்கியமாக பண்பு தொட்டு அறிஞர்களால் பாராட்டப்பட்டு வருகின்றன. இந்நூல் ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றப்பட்டதாயின் சங்க நூல்களின் தமிழ்நலம் நன்கு வாழ்ந்து திகழ்கின்றது. மக்கள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சிறந்த அறவுரைகள் பலவும் இதன்கண் நன்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. சமண சமய கொள்கைகளை அறிந்து கொள்ள இந்நூல் பெரிதும் துணையாய் உள்ளது. இதனை இயற்றிய ஆசிரியர் திருத்தக்க தேவர் என்னும் சமண பெரியார் ஆவார். பற்றற்ற துறவியாகிய ஆசிரியர் பெருந்தகை தமிழ் பற்று மிக்கவர். உலக நலத்தை கருத்தில் கொண்டு சிறந்த காப்பியமாக இதனை படைத்துள்ளார். இந்நூல் கம்பராமாயணத்திற்கும் பெரிய புராணத்திற்கும் முன்பு தோன்றியது. சிவக சிந்தாமணி பழந்தமிழ் இலக்கிய மரபுகளை காத்தரும் ஒரு பெட்டகம் ஒன்று கூறலாம். காலத்தில் முற்பட்டது என்பதால் மொழிநடை சற்று பொருள் உணர அரியதாக இருக்கின்றன. நச்சினார்க்கினியார் விளக்குரை தந்துள்ளார். இவர் தரும் செய்திகள் மிகவும் அரியன. 10 பாட்டுக்கு உரை எழுதிய இப்பேராசிரியர் இதற்கு உரை தந்திருப்பது பல அரிய வழக்குகளை அறிய உதவுகின்றது. கதை சொல் மிக்கது வீரகாவியம். இதில் கூறப்படும் நீதி கருத்துக்கள் அருமையானவை, வாழ்க்கைக்கு பயன்படுபவை. 18 கணக்கு நூல்கள் திருக்குறள் தரும் நீதிகளை இந்நூல் ஆங்காங்கு தருகின்றன. அவற்றில் இல்லாத நீதி கருத்துக்களும் புதுமையாக இதில் தரப்படுகின்றன. சிவக சிந்தாமணி நூலை முழுமையாக வாசிக்கவும் மற்றும் இதனை நீட்டூல்களால் பதிவிறக்கம் செய்ய எங்கள் வினோதன் நூலகம் இணையதளத்திற்கு செல்லுங்கள். பழமையான தமிழ் நூல்களின் சேமிப்பாக அமைந்துள்ள இந்த தளத்தில் நீங்கள் பல அரிய தமிழ் இலக்கியங்களை வாசிக்க முடியும். வணக்கம்.